ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 1 கட்டில் கர்வ் பேங்கிள் வேணும். சில்க் த்ரெட், ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட், ஸ்டோன் செயின், ட்ராப் ஷேப்பில் இருக்க கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், நம்ம ட்ரெஸ்லலாம் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன் இது. அதே இதில் ரவுண்ட் ஷேப்பில் மல்டி கலர் ஸ்டோன், ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, பீகாக்கு கண்ணு வைக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து 3Dயில் பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு சின்ன குட்டி பிளாக் பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கட்டர், அப்புறமா கட்டிங் பிளேயர். இந்த பேங்கிள் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி இப்படி பேங்கிளை நம்ம ரேப் பண்ணிட்டணும். பேங்கிள் ரேப் பண்ணதுக்கு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேங்கிள் ரேப் பண்ணிவிட்டு இனி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சிடணும்ல, அதில் ஒவ்வொரு கலரையும் நம்ம இந்த மாதிரி பின்னி வச்சுடணும். நம்ம ஜடை பின்னுவோம்ல அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நூலையும் நம்ம பின்னி வச்சுடணும். ஸோ இந்த மாதிரி இப்படி 4 ஸ்டாண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இனி நம்ம பின்னலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இந்த ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த சைடு கொண்டு வரணும். இதில் நான் வந்து இந்த மாதிரி இப்படி ஒட்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இனி நம்ம பின்னலாம். இனி இந்த க்ரீனை இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோவை இப்படி கொண்டு வரணும். இது ஏற்கனவே நான் வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எப்படி நம்ம பின்னணுங்கிறது முதல்ல பேசிக்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து வெறும் த்ரெட்டை வச்சு தான் நம்ம செய்திருப்போம். இதில் வந்து நம்ம பின்னல் வச்சே நம்ம பின்னுறோம். அதான் டிஃப்ரென்ஸ். இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி டைட் பண்ணி வைக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸி தான். நம்ம வந்து பாருங்கள், ரைட் சைடில் இப்படி பின்னல் இப்படி எடுத்து போடுவோம்ல, அப்போ நம்ம வந்து ஒரு பின்னலுக்குள்ளே தான் நம்ம எடுத்து போடுவோம். ஆனால் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கச்சில் நம்ம 2 பின்னலுக்குள்ளாடி இப்படி எடுத்து போடுவோம். அப்படி மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம்ல, இது வந்து நம்ம ஒரு பின்னலுக்குள்ளாடி தானே போடுவோம் இந்த மாதிரி. ஆனால் அதே இது லெஃப்ட் சைடில் பாருங்கள், 2 பின்னலுக்குள்ளாடி இப்படி போடுவோம் அந்த மாதிரி. இந்த ஒன்று தான் இதில் நம்ம ஞாபகம் வைக்கணும். ஒவ்வொரு டைம் பண்ணது கொஞ்சம் டைட் பண்ணிடணும் இந்த மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி பின்னி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 கலர் எடுத்துருக்கோம்ல, இதில் பாருங்கள் எல்லோ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்சு, இந்த மாதிரி தான் வரும். அதுபோல் இந்த சைடும் பாருங்கள், எல்லோ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்சு, இந்த மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 கலரில் வேணால் 2 கலரும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரே கலரில் வேணாலும் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 கலரில் யூஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இனி இந்த லாஸ்ட்டில் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும்ல, ஸோ அதுக்கு வேண்டி இதில் வந்து நான் கம் வைக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்படி கம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா காய விட்டுட்டா இது வந்து நல்லா ஃப்ளாட் ஆயிருமா, அப்போ நமக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிஞ்சு வராது இந்த பின்னல். அப்படியே முன்னாலேயும் பின்னாலேயும் கம் வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதை நம்ம காய விட்டுட்டா இது வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்குமா, அப்போ நமக்கு கட் பண்ணி ஒட்டக்கு ஈஸியாக இருக்கும் பேங்கிளில். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கம் கொஞ்சம் நல்லா வைக்கணும். அப்போ தான் எல்லா த்ரெட்டுக்குள்ளேயும் அது போகும்.
இந்த மாதிரி இதை இனி நல்லா காஞ்ச பிறகு நம்ம இனி இதை கட் பண்ணலாம், கட் பண்ணி ஒட்டலாம். இது வந்து நல்லா காஞ்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி இப்படி நல்லா காஞ்சிரும். இனி நமக்கு பேங்கிளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு இப்படி மெஷர் பண்ணணும். என்ன இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பின்னல் இல்லாமல் இதுலேருந்தே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதை கொண்டு இங்கே இப்படி ஒட்டணும். இதில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இதில் வந்து நம்ம இப்போ இங்கே பின்னல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம கட் பண்ணிட்டா நம்ம வந்து இதை இங்கே கொண்டு ஒட்டுவோம் பார்த்தீங்களா, ஒட்டிட்டு இங்கே பார்த்தா இங்கே நமக்கு குண்டாக இருக்கும். அப்போ அந்த வளையலில் அந்த இடத்துல வந்து ரொம்ப இப்படி பல்ஜியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக இந்த பின்னல் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டு இந்த பின்னலை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த பின்னலுக்கு வீதியிலே இது இருக்கும், ரொம்ப குண்டாக பல்ஜியாக இருக்காது. ஸோ இனி நம்ம இதை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணலாம். நீட்டாக கட் பண்ணிவிட்டு இனி நமக்கு பேங்கிளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்துடணும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பேங்கிளுக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஒட்டுறதுக்கு முந்தி, பேங்கிளில் ஒட்டுறதுக்கு முந்தி நம்ம வெளியில் வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறமா ஒட்டலாம். ஏன்னா நம்ம பேங்கிளில் வச்சு நம்ம ஒட்டி கட் பண்ணால் சில நேரம் பிரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியில் வச்சே கொஞ்சம் அதை ஒட்டிட்டு அப்புறமா நம்ம பேங்கிளில் வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் பிரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அப்படி கம் வச்சிடும். இதிலே நம்ம கம் வச்சிடலாம், ஏன்னா நம்ம மேலே வேறு ரேப்பிங் பண்ணுவோம், அதனால் இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கொஞ்சம் காயட்டும், காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணலாம். இது இனி பாருங்கள், இந்த சென்டரில் நம்ம நல்லா கம் அப்ளை பண்ணிடலாம். இனி இந்த பின்னலே லேசாக நம்ம கம் வச்சிடலாம். கம் வச்சுட்டு எல்லா இடம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எட்ஜஸ்லலாம் நல்லா நம்மளை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். அதுபோல் இங்கேயும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா அழகாக அப்படியே ஒட்டிடணும். கொஞ்சம் லேசாக காஞ்ச பிறகு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி நம்ம நல்லா டைட்டாக அப்படியே வைக்கலாம். இனி பாருங்கள், இங்கே இது வந்து இனி நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம பிறகு இயரிங் பண்ணலாம். இனி இந்த இடத்துல நம்ம இவ்வளோ இடத்துல நம்ம அந்த ப்ளூ கலர் வச்சு நம்ம ரேப் பண்ணலாம். அதுக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ரேப் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி த்ரெட் இப்படி ஒட்டிட்டு
நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். நமக்கு எவ்வளோ தூரம் டைட்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம டைட்டாக ரேப் பண்ணணும். இனி நம்ம இந்த 2 சைடுலேயும் ஸ்டோன் செயின் ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இதில் பீகாக் டிசைன் பண்ணலாம். இனி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பீகாக் வரைஞ்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி. இதில் வந்து அதுக்கு ஃபெதர்ஸ் வரும். அதுக்கு பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி இப்படி லைட் எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை நம்ம டிப்பில் வந்து கொஞ்சம் கம் வச்சுட்டு அதுக்கு பீக் போர்ஷன் வரும்ல, அதுக்கு நம்ம வந்து நல்லா அப்படி ஷார்ப்பாக ஆக்கிட்டோம். இந்த இடத்த இப்படி ஷார்ப்பாக ஆக்கிட்டு இந்த மாதிரி இப்படி டபுளாக எடுத்து நம்ம வந்து இதில் வந்து அந்த டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து வச்சிடலாம். வைக்கச்சில் லேசாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்போ பிரிஞ்சு வராது த்ரெட். இனி அடுத்த த்ரெட் அது இந்த சைடில் இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒட்டிடலாம். மேலே ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி. இனி இதில் லேசாக கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். இனி நம்ம இதில் ஸ்டோன் வைக்கலாம். பாருங்க, பின்னால் இருந்தே வைக்கலாம். நம்ம பாருங்க இந்த மாதிரி இப்படி பின்னால் இருந்தே வைக்கணும்.
லேசாக அப்படி ஓவரில் ஆகி வைக்கணும். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கீழே ஃபெதர்ஸ் வைக்கலாம். இப்போ இது நான் ஏன் மேலே வச்சு வைக்கேன்னா, ஏன்னா நான் ஓவர்லேப் பண்ணி வைக்கல. ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கி வைக்கேன்னா கீழே இருந்தே தான் வைக்கணும். இது நான் இப்போ அடுத்து தான் வைக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் ஓவர்லேப் பண்ணி வச்சேன். பீகாக்கோட இந்த பாடி போர்ஷன், மற்ற இந்த ஃபெதர் போர்ஷன் வந்து சும்மா தான் இப்படி ஓட்டுவேன். அதனால தான் மேலே இருந்தே கீழே ஓட்டுவேன். இப்போ உங்களுக்கு ஓவர்லேப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்தே பண்ணணும். ஸோ இது நம்ம சிம்பிளாக கீழே சும்மா அந்த மாதிரி தான் போட்டுக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி. இனி நம்ம இதுக்கு பீக் வைக்கலாம். இதுக்கு பீக்குக்கு நான் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு கலருக்கு வேண்டி தான் ரெட் எடுத்துருக்கேன். அதில் நான் ப்ரௌன் கலர் வைக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ப்பாக எப்படி வெட்டி எடுக்கலாம். அப்புறமா இதுக்கு ஐஸுக்கு குட்டி பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இனி பேங்கிள் நல்லா காயட்டும். பாருங்க, பேங்கிள் வந்து நல்லா காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த பீகாக் டிசைன் பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும்.
நீங்கள் எல்லாரும் இந்த பேங்கில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.